ஹலோ மக்களே, நம்ம இப்போ ரசம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ரசத்துக்கு பூண்டு எடுத்துக்கோங்க, கொஞ்சம் ஜாஸ்தி, ஒரு 10-15 பல். புளி எடுத்துக்கோங்க, ஒரு எலுமிச்சம்பழ அளவு சைஸ்க்கு. கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2 பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் ஒரு 3 தக்காளி எடுத்துக்கோங்க. பெருசாக இருந்தால், சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு 4-5 தக்காளி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம அரைக்கிறதுக்கு பச்சை மிளகா, கருவேப்பிலை, சீரகம், மிளகு, அப்புறம் இஞ்சி, இதெல்லாம் போட்டு ஒரு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பண்ணதுக்கப்புறம் இது கூட நம்ம பூண்டு போட்டு அரைச்சிக்கலாம். பூண்டை நீங்கள் நசுக்கி வச்சுருந்தாலும் ஓகே, இதிலே கிரைண்ட் பண்ணி எடுத்தாலும் ஓகே. தக்காளி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப அரைக்கக்கூடாது, ஒரு பல்ஸ் மோடில் போட்டு இது பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் தாளிக்க நம்ம ரெடி பண்ணிடலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, பெருங்காய பவுடர், நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பவுடரை போட்டு நம்ம தாளிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே ரெடி பண்ணுறேன். இப்போ கடுகு பொரிஞ்சு வந்துருச்சு. இதுக்கப்புறமா கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, இது கொஞ்சம் தீயக்கூடாது. இந்த மிளகா கருகாமல் பார்த்துக்கோங்க. லைட்டாக போட்ட உடனே நம்ம மற்ற இதெல்லாம் போட்டுக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம பூண்டு, இதெல்லாம் மிளகு எல்லாத்தையுமே ஒன்றா தான் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். அது போட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிருங்க. நல்லா அந்த பூண்டு வாசம் வரணும். அந்த மிளகு எல்லாமே நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். தக்காளி நம்ம பெருசு பெருசாக போட்டோன்னா அப்படியே முழுசாக கிடக்கும் ரசத்தில். ஏன்னா நம்ம ரசம் ரொம்ப கொதிக்காது. அப்போ இதை ஒரு கிரைண்ட் பண்ணி போட்டோன்னா அந்த ஒரு டேஸ்ட் ஃபுல்லாகவுமே நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் இது நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். புளி தண்ணி எவ்வளோ உங்களுக்கு புளி தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் புளிப்பாகவே சாப்பிடுவோம், அதனால் நான் கொஞ்சம் ஜாஸ்தியே போட்டிருக்கேன். போட்டு கொதிக்க வரும்போது, லைட்டாக கொதித்து வரும்போது நம்ம கேஸ் ஆஃப் பண்ணி கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இப்போ பாருங்கள், இப்போ லைட்டாக கொதி வருது. இந்த நேரத்தில் பெருங்காயம் போட்டு, கொத்தமல்லி போட்டு ஸ்டாப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம ரசம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நான் இது பருப்பு போடாமல் செய்கிற ரசம். ரொம்பவே நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.